அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் 2வது நாளாக தொடங்கிய ஆசிரியர் தகுதி தேர்வு டிஇடி தகுதி தேர்வு 2வது நாளாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் செலினா இணைப்பில் உள்ளார். செலினா, வணக்கம். தற்பொழுது 2வது நாளாக டிஇடி தேர்வானது தொடங்கியுள்ளது. இந்த தேர்வு குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கு தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 நேற்று நடைபெற்றிருந்த நிலையில் இன்று தமிழ்நாடு முழுவதும் 2ஆம் தாள் தேர்வு என்பது நடைபெறுகிறது. குறிப்பாக இடைநிலை ஆசிரியர்கள் பணிக்கான தாள் 1 தேர்வானது தமிழ்நாடு முழுவதும் 2222 மையங்களில் 61,386 தேர்வாளர்கள் இந்த தேர்வினை நேற்று எழுதியிருந்தார்கள். இதில்தான் பட்டதாரி ஆசிரியர்கள் பணிக்கான தாள் 2 தேர்வு தமிழ்நாடு முழுவதும் 613 மையங்களில் 1,67,743 தேர்வாளர்கள் தேர்வு எழுத இருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரையிலும் 38 தேர்வு மையங்களில் 10,251 தேர்வாளர்கள் தேர்வு எழுத இருக்கிறார்கள். இடைத்தேர்தல் என்பது கண்காணிக்க தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட அளவிலான பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த இயக்குநர்கள், இணை இயக்குநர்கள் மற்றும் துணை இயக்குநர்கள் கண்காணிப்பில் இந்த அலுவலர்கள் என்பது நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். தேர்வு நாளன்று தேர்வாளர்கள் குறிப்பாக அந்த மையத்திற்கு 8:30 மணியிலிருந்து 9:30 மணிக்குள் வருகை புரிய வேண்டும். 9:30 மணிக்கு மேல் வரக்கூடியவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக 10 மணிக்கு தேர்வு என்பது தொடங்கி பிற்பகல் 1 மணி வரையிலும் தேர்வு நடைபெற இருக்கிறது. மாற்றுத்திறனாளி தேர்வாளர்களுக்கு கூடுதலாக 1 மணி நேரம் அளிக்கப்பட இருக்கிறது. மையத்திற்குள் தேர்வு நுழைவு சீட்டு வைத்திருப்பவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். அதுடன் சேர்த்து ஏதேனும் ஒரு அடையாள அட்டை, புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். தேர்வு அறைக்குள் கருப்பு நிற பந்து முனை பேனா மட்டுமே அனுமதிக்கப்படும் எனவும், OMR அந்த விடைத்தாளில் அந்த பேனா ஊசி செய்து மட்டுமே பதில் அளிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செல்போன், அதே போல கேமராக்கள், ஸ்மார்ட் கடிகாரம் உள்ளிட்டவைகளை எடுத்து வரக்கூடாது என்பதற்காகவும் அறிவுறுத்தல் என்பது விதிக்கப்பட்டிருந்தது. கால்குலேட்டர், டிஜிட்டல் டைரி உள்ளிட்டவைகளும் எடுத்து வருவதற்கான தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. தடை செய்யப்பட்ட பொருட்கள் எடுத்து சென்றால் அவர்கள் தேர்விலிருந்து நீக்கப்படுவார்கள் என்றும் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. தேர்வு மையங்களில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருட்களுக்கு நிர்வாகம் பொறுப்பு ஆகாது எனவும், தேர்வுக்கு வரக்கூடிய ஆசிரியர்கள் அவர்களுக்கு தேவையான பொருட்களை மட்டுமே கொண்டு வர வேண்டும், சாதாரண செருப்பு மட்டுமே அணிந்திருக்க வேண்டும் உள்ளிட்ட கட்டுப்பாடுகள் என்பது விதிக்கப்பட்டிருந்தது. தேர்வின் போது முறைகேட்டில் ஈடுபட்டால் அவர்கள் பிடிக்கப்பட்டால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதோடு தேர்வு எழுதுவதன் தடை விதிக்கப்படும் என்றும் ஆசிரியர் தேர்வு ஆணையம் என்பது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. அதன்படி காலை 9:30 மணிக்கு தேர்வாளர்கள் அனைவருமே உள்ளே அனுமதிக்கப்பட்டார்கள். அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது தேர்வு என்பது தொடங்கி இருக்கிறது. பிற்பகல் 1 மணி வரையிலும் இந்த தேர்வு நடைபெற இருக்கிறது. ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.